அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் உதவி ஆளுநர் மண்டலம் ஒன்றின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தமிழ்பிரியன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாப்பாக்கண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பரமநாதன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாப்பாக்கண்ணன் அவர்கள். காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள். நன்றி. நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய காலைச்சக்கரம் நிகழ்வில் இணைந்து எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களது சங்கத்தின் உறுப்பினரும் மாவட்ட ஆளுநர் மையர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் தொடர்ந்து இத்திட்டத்தை சிறப்பாக நடத்தியவரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டினார் குலம்பாளன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 1 உதவி ஆளுநர் தமிழ்பிரியன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சக செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர், முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றனர். இன்று பயிற்சிகளை அடக்கி இருக்குமாக நல்லசிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் கண் மற்றும் காதுக்கு உண்டான வறுமை சிகிச்சை அளிக்க இருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களையும் வருக வருகின்ற அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருகின்ற வரவேற்று நமது மாவட்டத்தின் நிகழ்வு தொடர்ந்து 953வது நாட்கள் சிறப்பு நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சார். இன்றைய நிகழ்வில் நமக்கு ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாப்பாக்கண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நீண்ட மூச்சிலுங்க. நன்றாக ஆ எழுத்து உ இம் மூச்செடுத்து நன்றாக உச்சரித்து சொல்ல வேண்டும். சின்ன
ஆதிமுத்திரை. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றிங்க ஐயா. கால் நேர் நீட்டிக்கிறோம். கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கால் முழங்கால் நல்லா மடக்கி நீட்டுறோம். 1 லெஃப்ட் லெக், 2 ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சை தொடுங்க. முழங்கால் வலி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி விரல்களை எல்லாம் நல்லா மடக்கிட்டு நல்லா சுருக்கி வச்சுட்டு பிறகு முழங்கால் நல்லா மடக்கி டச் பண்ணிட்டு தான் எழுந்திரிச்சு நடக்கவே செய்யணும். அப்பதான் அந்த பசைத்தன்மை சுரந்து வலி இருக்கிறது ஸ்டாப் ஆகும். அப்படி நின்ற நிலைக்கு வந்துருங்க. 10 திறன் முதல் நிலை. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. நல்லா மூச்சு எடுத்துட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. நான்காவது நிலை. எல் பொசிஷன்ல வந்துருங்க. ஐந்தாவது நிலை. 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே வச்சு நிமிர்ந்து பார்க்கிறோம். ஆறாவது நிலை. ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் லெக் கீழே வச்சுருங்க. ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எட்டாவது நிலை. இடுப்புல கை வச்சு நன்றாக மூச்சு தொடுங்க. ஒன்பதாவது நிலை. மூச்சு இழுத்துட்டே பேக் பண்ணி. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. 10வது நிலை.
ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடரும். கால் அகலமா வச்சுக்கிறோம். திரிகோணாசனம். கைகள் நேரா நீட்டுங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சலுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கிறோம். அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சல் தொடுங்க. காலை நேரம் நீட்டி அகலமா வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் மடக்கி வைங்க. கைகளை கீழே வச்சுட்டு நல்லா மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வாங்க. ஜான்சிராசனம். ரைட் லெக் பிடிச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு டச் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விட்டுடுங்க. ரைட் லெக் மடக்கி வைங்க. லெஃப்ட் லெக் நேர் நீட்டுங்க. 1 2 மூச்சுலுங்க. 3 கால் பெருவரல் பிடிச்சுக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. ரெண்டு காலை சேர்த்து வச்சுக்கிறோம். பறவை முகாசனம். நல்லா மூச்சு விட்டுட்டே கை மேல கொண்டு வாங்க. மூச்சு விட்டுட்டே கால் பெருவல்ல பிடிச்சா உடல் இலக்கமா வச்சு மெதுவா கீழே கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மூச்சு விட்டே மேல வாங்க. நன்றாக மூச்சு தொடங்க. மகாபந்த. மகாபந்த முத்ராசனம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. நல்லா கால் குதிக்கால் வந்து வயிற்றுல டச் பண்ற மாதிரி ஒட்டி வை.
முடிஞ்ச அளவுக்கு நல்லா முன்னாடி குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்துடுறோம். ரைட் லெக் மடக்கி வைக்கிறோம். ரைட் லெக் எடுத்து நல்லா குதிக்கால் வயிற்று பகுதியில் டச் பண்ணி நல்லா ஒட்டி வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் பெருவரில் பிடிச்சிருங்க. நல்லா மூச்சிடுங்க. பிடிச்சிட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு நன்றாக இழுத்து விடுங்க. ரைட் லெக் நேரா நீட்டிடுறோம். நன்றாக மூச்சு விடுங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா மூச்சிடுங்க. மூச்சு விட்டுட்டே கால் கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கூர்மாசனம். நன்றாக மூச்சு விடுங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். அடுத்து அர்த்த சக்கராசனம். நேரா படுத்துருங்க. மூச்சு இழுத்துடுங்க. ஒன் கை பின்னாடி நீட்டுங்க. 2 ரெண்டு காலை பிடிங்க. 3 இடுப்பு நல்லா தூக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. கால் நேரம் நீட்டிருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. முத்தாசனம். ரெண்டு காலையும் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கை மேல வெட்டி நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி ரைட் ஹேண்ட் ஒன்று எழுதிச்சுக்கோங்க.
லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட் லெக் இப்படி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சில் தொடங்க. இடுப்புக்கு நேரா ஷோல்டர் நேர் கீழே வச்சுக்கிறோம். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. மோதிர விரல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையில் சின்முத்திரை. நன்றாக ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விட வேண்டும். இந்த ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. பஸ்திரியா. மூச்சு உள்ள இழுத்து நல்லா வெளியிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 2 கையில் சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஆதிமுத்திரை. திருமூல பஸ்திரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13
14, 15. அப்படியே சின்ன வச்சு நன்றாக மூச்சு கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. மூச்சு மேலேயே கவனம் இருக்கணும். நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. அடுத்து நாடு சுத்தி பிராணாயாமம். பெருவரல் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு நல்லா மூச்சு இழுத்து முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி ரைட்ல விடும். ரைட்ல மெதுவா இழுத்து முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி லெஃப்ட்ல விடுங்க. ஒரு 3 முறை செய்யுங்க. அப்படியே சண்முக முத்திரையை வைத்து நன்றாக மூச்செடுத்து இழுத்து 2 முறை உச்சரிக்கும். ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. கால் நேரா நீட்டிக்கங்க. அப்படியே சாப்பிட்ட நிலையில படுத்துருங்க. நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்ம உடம்புல எந்த இடத்துலயும் அந்த இறுக்கம் இருக்கக்கூடாது. தளர்வா வச்சுக்கோங்க. கழுத்து பகுதி நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. இடுப்பு பகுதியெல்லாம் தளர்வா வச்சுக்கோங்க. நம்முடைய நெஞ்சக பகுதி நல்லா இயல்பா இருக்கணும். இயல்பான மூச்சு. இதயம் நல்லா அமைதியா மெதுவாக அதனுடைய இயல்புல துடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்முடைய கால்களை நல்லா தளர வச்சுக்கிறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்துணை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விட வேண்டும்.
அப்படியே மூச்சை கவனிச்சுட்டு அதே நிலையில அப்படியே இருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 5வது பாகம். குழந்தை வளர்க்கும் பொழுது நமக்கு ஐடியாவெல்லாம் தேவைப்படுது. அந்த ஐடியாக்களை எல்லாம் பார்க்கலாம். டிப்ஸ். ஆட்டுப்பால் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. குழந்தைகளுக்கு ஆட்டுப்பால் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆட்டுப்பால் கொடுக்கறது மூலியமா குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுல துவர்ப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, நல்லது. மலம் நல்லா போகும், குழந்தைக்கு அதிக சக்தி கிடைக்கும், இருமல் சளியெல்லாம் வரவே வராது. குறிப்பா ரத்த பித்தம்னு சொல்லுவாங்க. ரத்த பித்தம்னா என்னன்னா, சளியில ரத்தம் வர்றது, வாந்தியில ரத்தம் வர்றது, மலம் போகும்போது ரத்தம் வர்றது, யூரின் போகும்போது ரத்தம் வருது. அதுக்கப்புறம் இந்த முடி இருக்கு இல்லைங்களா, முடிக்கு கீழே ரத்தம் வரும், சில பேர்த்துக்கு லேசா புள்ளியா வரும். இப்படி எந்த இடத்துல ரத்தம் வந்தாலும், அதாவது நமது உடம்பில் உள்ள ஓட்டைகள் வழியாக ரத்தம் வரும் பொழுது இதற்கு பேர் ரத்த பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் வரும். அந்த மாதிரி நேரத்துல ஆட்டுப்பால் தான் சிறந்த மருந்து. வெள்ளாட்டுப்பாலை கொஞ்சமா குடிச்சோம்னா இந்த ரத்த பித்தங்கிறது சீக்கிரமா சரியா போயிடும். அதனால குழந்தைகளுக்கு ரத்த பித்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட்டுப்பால் வாங்கி குடிங்க, சரியா போயிடும். இப்பெல்லாம் எங்கேயுமே ஆடே இல்லைங்க. நம்ம தான் இனிமேல் ஆடு மாடெல்லாம் வளர்த்தணும். மறுபடியும் அந்த மாதிரிலாம் வளர்த்தனாதான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது, மாட்டுப்பாலை மெருகேத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. மாட்டுப்பால் நல்லதுதான். கறவை மாட்டு பசும்பால், நாட்டு மாட்டுப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இப்ப இருக்கிற மாடு இல்லை, ஜெர்சி மாடு. அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு. நான் சொல்றது நாட்டு மாட்டுப்பால். நாட்டு மாட்டுப்பால் குழந்தைக்கு ரொம்ப 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 நல்லது. அந்த நாட்டு மாட்டுப்பாலையும் இன்னும் சக்தி அதிகம் பண்றதுக்கு அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகள் சில வித்தைகள் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, கண்டங்கத்திரி வேறு, முள்ளங்கத்திரி வேறு, ஓரிலை, மூவிலை, நெருஞ்சி இலை. பாருங்க, 5 விஷயம். கண்டங்கத்திரி வேறு, முள்ளங்கத்திரி வேறு, ஓரிதழ், மூவிதழ், அதுக்கப்புறம் ஓரிலை, மூவிலை மற்றும் நெருஞ்சி இலை. இந்த 5ஐயும் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணிய கொஞ்சமா மாட்டுப்பால்ல கலந்து அதை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டுப்பால் அளவுக்கு சக்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, மாட்டுப்பால் அளவுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னாவே மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்தது அப்படிங்கிறதான உண்மை. அதனால இந்த மாதிரி வைத்தியங்கள் நாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இன்னும் வேல்யூ ஆடட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாட்டுப்பாலை ஒரு ஸ்பெஷல் விஷயங்களை கலந்து கொடுக்கும் பொழுது இன்னும் குழந்தை நன்றாக வளர்கிறது. அடுத்தது, குழந்தைகளுக்கு படுக்கை விரிப்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நைலானு, ரெக்சினு, பாலிஸ்டரு, பிளாஸ்டிக்கு, ஃபோம் இதை பயன்படுத்தவே கூடாது. இது குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும். நம்ம உடம்புல கரண்ட் இருக்குங்க. கரண்ட்னா என்ன? ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்கு, மின்சாரம். அந்த மின்சாரமும் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கும். இந்த நைலானு, ரெக்சினு, பிளாஸ்டிக்கு இதுல எல்லாம் நீங்க படுத்தீங்கன்னு என்ன ஆகுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அதுக்கப்புறம் உடம்பு நல்லா வேலை செய்யாது. அதனால பாருங்க, படுக்கிறது விரிப்பு அப்படின்னா கோரப்பாய் தான் சிறந்தது. அடுத்து ஈஞ்சம்பாய் சிறந்தது. ஜம்மு காலன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாம் விரிச்சிருப்பாங்க கலரா, அருமையானதுங்க. சாதாரண சோலாப்பூர் பெட்ஷீட்டு, சாதாரண நூலில் செய்யப்பட்ட எல்லாமே பெஸ்ட்டுங்க. தயவு செய்து இந்த நைலான் பாயெல்லாம் விற்குது இல்லையா, அதெல்லாம் வாங்கி போடாதீங்க. பெரியவங்களும் படுக்காதீங்க, குழந்தை படுக்க வைக்காதீங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் ரெக்சின் பயன்படுத்தக்கூடாது.
சில பேர் சோபால படுத்துட்டு தூங்குவாங்க ரெக்ஸின்ல, நல்லது இல்லை. அப்புறம் ஃபோம், இப்ப எல்லாமே ஃபோம் ஆயிடுச்சுங்க. இந்த ஃபோம்னு சொல்றாங்க இல்லையா, அது உடம்புக்கு கெடுதலோ கெடுதல். ஃபோம் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை பயன்படுத்துறதா இருந்தா பாருங்க, காட்டன் பஞ்ச். காட்டன்னா என்ன? பருத்தி. பருத்தி பஞ்சுல பெட்டோ இல்ல குல்ட்டுன்னா என்ன, கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கும், இல்ல இலவம் பஞ்ச் சில்க் காட்டன். அதுலயும் மேல ரெக்ஸின் போட்டக்கூடாது, பாலிஸ்டர் போட்டக்கூடாது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது, பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா இப்ப இருக்கிற எல்லா குழந்தையும் ஃபோம் பெட்ல தாங்க படுக்க வைக்கிறாங்க, பிளாஸ்டிக் தான் போடுறாங்க. அது நல்லது இல்லைங்க. அதனால இனிமேல் இந்த ஃபோமு, ரெக்ஸின், நைலானு, பிளாஸ்டிக் எல்லாம் விட்டுட்டு ஓரப்பாயி, ஈஞ்சம்பாயி, ஜமுக்காலம், சோலாப்பூர் பெட்ஷீட்டு, இது மாதிரி காட்டன் பெட்டு, பருத்தி பெட்டு, இலவ மஞ்சு பெட்டு, சில்க் காட்டன் பெட்டு, இந்த மாதிரி பொருட்களை படுக்க வைங்க, குழந்தை நல்லா இருக்கும். அடுத்தது காட்டனை விட ஒருபடி மேல போகணும்னா பட்டு, இல்லைன்னா பட்டு துணியில படுக்க வைங்க. பட்டு துணியில படுக்கும்போது குழந்தைக்கு இன்னும் சக்தி அதிகமாகுது. அடுத்தது குழந்தைக்கு எந்த மாதிரி ஆடைகள் அணியலாம் அப்படின்னு பார்க்கலாம். இருக்கிறதுலயே சிறப்பானது என்ன தெரியுமா? காட்டன், கதர் துணிங்க. இந்த 100% காட்டன் சொல்றாங்க இல்லைங்களா, பருத்தி. 100% பருத்தி துணி, கதர் துணியில குழந்தைகளுக்கு ட்ரெஸ், சட்டை, இந்த மாதிரி கீழே சட்டி, இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு பியூர் காட்டன்ல ட்ரெஸ் போடுங்க. அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்க, எந்த வியாதி வரவே வராதுங்க. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாலிஸ்டர் போடுறீங்களா, அந்த குழந்தை நல்லா இல்லைங்க. ஏன்னா அந்த பாலிஸ்டரும் உடம்பு ஒத்து வராது, கரண்ட் ஷாக் அடிக்கும். ஒண்ணு பருத்தி துணியில ட்ரெஸ் போடுங்க, இல்லைன்னா பட்டு துணியில போடுங்க. பட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், நல்ல பட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா பருத்தி இருக்குங்க, கம்மி விலைங்க, கதருங்க, அதை பயன்படுத்துங்க, குழந்தை நல்லா வளரும். அடுத்தது பயனிங். குழந்தைக்கு எதுல விசிறது? இப்பெல்லாம் பிளாஸ்டிக் விசிறி வச்சிருக்கீங்க, அதை விசிறீங்க, விசிறாதீங்க. நல்லதுதான், காத்து வருது, நல்லதுதான். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இழந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இழந்த மரத்துல இருந்து செடி எடுத்துட்டு வருவாங்க, அந்த பிரான்ச், அந்த ஒரு குச்சியை உடைச்சிட்டு வந்து அதுல விசிறி விடுவாங்க. அதை விடுங்க, இழந்த மரம் இல்லை, அது எங்க இருக்குன்னு பரவாயில்ல தெரியல. வேப்ப மரம் இருக்கா இல்லையா? வேப்ப மரம் எல்லா ஊர்லயும் இருக்கா இல்லையா? வேப்ப மரத்துல ஒரு குச்சியை உடைச்சிட்டு வாங்க, குழந்தைக்கு வேப்ப மர குச்சி இல்ல, அது குச்சின்னா ஒரு குச்சி இல்ல, அடிக்கிற குச்சி மாதிரி இல்லை, நான் சொல்றது வேப்ப மரம் இலையோட இருக்கிற அந்த கொம்பு எடுத்துட்டு வந்து அதுல விசிறி விடணும். இந்த குறி சொல்றவங்க, ஆவியோட பேசுறவங்க வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு அதான் என்ன பண்ணுவாங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் தடை விட்டு குணப்படுத்துறாங்களா இல்லைங்களா, விபூதி போடுறவங்க, அந்த மாதிரி வேப்பிலை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு காத்து வேணும்னா டெய்லி வேப்பிலை உடச்சு விசிறி விடுங்க, அழகா இருக்குங்க, அருமையா வளருங்க. இழந்த மரம், வேப்ப மரம், மயில் இறகுல விசிறி விடலாங்க. அதனால மயில் இறகும் வேப்ப மரம் குச்சி உடைச்சிட்டு வந்துட்டு இனிமேல் குழந்தைக்கு விசிறி விடுங்க. அந்த காத்து பட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், குழந்தைக்கு காத்தோட்டமா இருக்கும், கொசுவும் கிடைக்காது, குழந்தை நல்லா இயற்கையா ஆரோக்கியமா வளருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக குழந்தை வளர்ப்பு பற்றி தொடர்ச்சியாக நமக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி சிறப்பா நிகழ்வை கொடுத்துட்டு இருக்காங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள். அதே போல் இன்றும் நமக்கு சிறந்த சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு வர்மத்தை பற்றி பல்வேறு உடல் உறுப்புகளில் உள்ள அனைத்து விதமான வறுமை சிகிச்சையிலும் தொடர்ச்சியாக நமக்கு அளித்து வரும் துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் இன்று நமக்கு கண் மற்றும் காதுக்குண்டான வறுமை சிகிச்சை அளிக்க காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றும் அனைவரும் சிறப்பான முறையில் வறுமை சிகிச்சையை கற்றுக்கொள்ள கண் மற்றும் காதுகளுக்கு உண்டான வறுமை சிகிச்சை அளிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலைச்சக்கரத்தில் இருக்கும் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கத்தை
கூறிக்கொள்கிறேன். பேசுறது கேக்குதா சார்? கேக்குது மேடம். ஓகே. தேங்க்யூ சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் மியூட்ல இருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு மியூட்லாம் எடுக்க வேணாம் சார். கையை மட்டும் காமிங்க. தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் காமிங்க. ஓகேண்ணா. ஓகே. எல்லாரும் கொஞ்சம் வீடியோ கால்ஸ்க்குள்ள வந்துருங்க ப்ளீஸ். ஓகேவா? எல்லாருமே இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த வர்மம் பத்தி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களா? யார் யாரெல்லாம் செய்றீங்களோ கை காமிங்க. சரிங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கா? ஓகே. யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்கு எதுவும் பெயின் வருது, சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுக்கு கையை தூக்குங்க. மியூட் எடுத்துட்டு சார் உங்களுக்கு கொடுப்பாங்க. யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல செஞ்ச விஷயம் யாருக்கு எதுவும் வலி எது வந்ததா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாருமே குரூப்ல வந்துருங்க ப்ளீஸ். வீடியோ கால்ஸ்க்குள்ள வந்துருங்க. ஓகே. அப்ப அடுத்த செக்ஷன் போலாமா? எதுவும் டவுட் கிடையாதுல்ல? அடுத்த செக்ஷன் போயிடலாமா? ஓகே. என்ன எடுத்துக்கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃபேஸ்க்கு மசாஜிங் பண்ணும்போது ஆயில் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கொஞ்சமா ஆயில் எடுத்து உங்க ஃபேஸ்க்கு லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முந்தின கிளாஸ்ல எப்படியும் சொல்லியிருந்தோம்ல, எண்ணெய் கொஞ்சம் லைட்டா தடவிக்கோங்க. கையில எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்ப நீங்களுமே எண்ணெய் எடுத்துக்கோங்க லைட்டா. உள்ளங்கையில ஜஸ்ட் தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா கூட போதும். வேற எதுவும் ரொம்பலாம் எடுக்க வேணாம். எடுத்துக்கோங்க. இந்த மோதிரம் போட்டிருக்கிறவங்க, வளையல் போட்டிருக்கவங்க தயவு செய்து கழட்டி வச்சிருங்க. மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா கையில அப்படியே பண்ணும்போது கண்ணை கீச்சி விட்டுரும். அதனால மோதிரம் வளையல கழட்டி வச்சுக்கோங்க. கழட்டிட்டு ஃபேஸ்ல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தடவினா போதும். ரொம்பலாம் தடவ வேண்டாம். லைட்டா தடவினா போதும். ஃபர்ஸ்ட் இப்ப கண்ணுக்கு பாத்துருவோமா? அம்மா வளையல் மோதிரம் கழட்டிட்டு செய்யுங்கம்மா. லேசா தடவினா போதும். நிறையலாம் எண்ணெய் தடவாதீங்க. லேசா தடவிக்கோங்க. வளையல் மோதிரத்தை கழட்டுச்சுன்னா விரல் கூட சண்டை போடுறீங்க எல்லாரும். கழட்டிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்ணில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அப்போ 2 ஸ்டெப்பு எக்ஸசைஸ் மாதிரி இது. கண்ணை திறந்து மூடுறது. வேகமாக திறந்து மூடணும். பட்டர்ஃப்ளையோட இறகு எப்படி அடிக்குமோ அது மாதிரி நம்ம கண்ணோட இதை ஃபாஸ்ட்டாக ஒரு 1 2 3 5 6 7 8 9 10 சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடி திறந்துக்கிறோம். திறந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆள்காட்டி விரல் எடுக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் எல்லா விரலையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கண்ணோட புருவத்துல இருந்து எடுத்து புருவம் மத்தி, அடுத்தது கண்பட்டை இப்படி எண்ணெயை வந்து நல்லா ஒண்ணு போல உள்ளக்க இருந்து வெளியில கூடி தடவி விடணும். உள்ளக்க இருந்து வெளியில கூடி தடவி விடுங்க. நான் பக்கத்துல சேனலை சொல்றேன். உள்ளக்க இருந்து வெளியில கூடி தடவி விடணும். அடுத்து கண்ணில் கீழ்ப்பகுதியும் தடவணும். கண்ணை முடிக்கோங்க. இப்போ வலது கை ஆள்காட்டி விரல்னா வலது கையில பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுங்கிறனால ஒரு கையில நான் மொபைல் பிடிச்சிட்டு பண்றேன். நீங்க அட் டைம் 2 கையிலயுமே பண்ணலாம். இது கண்ணை மூடிக்கோங்க. 2 கையிலயுமே பண்ணுங்க. செய்யறத பார்த்துட்டு கூட நீங்க திருப்பி செய்யுங்க. அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நான் டைம் கொடுப்பேன். ஸ்லோவா தான் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் புருவத்துல மேல கொடுக்குறோம். அடுத்து புருவம் கண்ணோட எமையில கொடுக்குறோம். மேல அடுத்து கீழே கொடுக்குறோம். ஸோ 3 இடத்துல இப்படி என்ன பண்றோம்? எண்ணெயை மெதுவா தேய்ச்சி விட்டுக்கிறோம். கண்ணை மூடி மெதுவா செய்யுங்க. சாஃப்டா பண்ணுங்க. பச்சி இழுத்துறாதீங்க. எதையும் அமுக்கி கண்ணு வலிக்கும். 2 கண்ணுலையுமே பண்ணிட்டீங்களா? அடுத்தது பண்ணுமா? அடுத்து நம்ம மற்ற எல்லா விரலையும் க்ளோஸ் பண்ணிட்டு கை கட்டை விரலை மட்டும் எடுத்துக்கோங்க. கட்டை விரலை எடுத்துட்டு நான் ஒரு பக்கம் செய்யறேன். நீங்க 2 கையும் வச்சு செஞ்சிடலாம். ஸோ மேல இருந்து இப்படி ஃபர்ஸ்ட் தேய்ச்சி விட்டு இப்படி ரவுண்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும். இப்படி சர்க்கிள் வந்து ஒரு 5 தடவை பண்ணுங்க. 1 2 கண்ணை முடிச்சிங்க. 3 4 5 சர்க்கிள் எடுத்து வெளியே விட்டுருங்க.
ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய புருவம் இருக்குல்ல, புருவத்துக்கு இந்த 2 விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல் 2 விரலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி 2 புருவத்துக்கு நடுவுல இருக்கிற பாயிண்ட்ல இப்படியே தேய்ச்சி விடணும். புருவத்தை லேசா இப்படி தூக்கி விட்டு தேய்க்கணும். உங்க நெகம் வந்து தோல்ல அழுத்திடக்கூடாது, பார்த்துக்கோங்க கீழே விழுந்துடாம. ஸோ 2 விரலையோட இங்க இருங்க, 2 விரலையும் இப்படி பிடிங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிளிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சாச்சி பிடிக்காதீங்க, இப்படி சாச்சி கொண்டு வராங்க. கிளிப்பு மாதிரி இப்படி ஃப்ரண்ட்ல விரலோட நுனிப்பகுதியை வச்சு இப்படி தூக்கிடணும். கரெக்ட். விரலோட நுனிப்பகுதியை வச்சு இப்படி மேல இப்படி தூக்கி விடணும். புருவத்தை மேலோட நுனிப்பகுதியை இப்படி தூக்கி விடணும். சார் கரெக்ட், செய்யுங்க செய்யுங்க, மெதுவா செய்யுங்க. இதுவும் 5 தான் பண்ணுங்க போதும். 2 பக்கம் அட் டைமிங்ல பண்ணிடலாம். நீங்க ஒரு பக்கம் கிடையாது, 2 பக்கம் பண்ணி. ஏன்னா நான் ஒரு கையில கேமரா வச்சு போனை பிடிச்சிருக்கேன், அதனால ஒரு கையில பண்றேன். நீங்க 2 கையிலுமே பண்ணிடலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? அடுத்தது மூக்கோட 2 பகுதியிலையும் கிளிப்பு மாதிரி இப்படி பிடிக்கும். பிடிச்சி இந்த இடத்துல லேசா என்ன பண்றோம், கீழே இருந்து மேல் நோக்கி புருவ வரையும் இப்படி தூக்கி விடணும். நல்லா கவனிங்க, நெத்திக்கு போகக்கூடாது. நல்லா கவனிச்சிச்சிங்க இந்த பாயிண்ட். நெத்திக்கு நம்ம கை விரல் போகக்கூடாது. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு செய்யுங்க. நீங்க நெத்தி கொண்டு போறீங்க நிறைய பேர், பார்த்துட்டு செய்யுங்க. உங்களுடைய 2 கையை கிளிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கிளிப்பு மாதிரி வச்சு விரலோட நுனி பாருங்க, செய்யாதீங்கயா. செய்யறவங்க பாருங்க. இஸ்மாயில் சார் செய்யாதீங்க பாருங்க. நம்மளுடைய ஒரே கையில தான் பண்றோம். இதுக்கு வந்து 2 கை யூஸ் பண்ணல, உங்களுடைய வலது கையை மட்டும் தான் யூஸ் பண்றோம். 2 விரலையும் இப்படி கிளிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. கிளிப்பு மாதிரி வச்சுட்டு மூக்குல இருந்து இந்த இடத்துல இருந்து எடுங்க. நடுப்பகுதி, மூக்கோட நடுப்பகுதியில இருந்து அப்படியே மெதுவா கொண்டு வந்து மேல கொண்டு போய் புருவத்தோட சேர்த்து இப்படி விரிச்சு கொடுக்குறோம். கீழே இருந்து கொண்டு போய் மேல போய் புருவத்தை விரிச்சு கொடுக்குறோம். இந்த இடத்துல இருக்கிறது வந்து தொடக்கூடாது, முக்கியமான வர்ம பாயிண்ட். அது வந்து கண்ணுக்கு பண்ணும்போது இதை தொடாதீங்க. இங்க இருந்து மேல இருந்து கொண்டு போய் புருவத்துல கொண்டு போய் இப்படி விரிச்சு கொடுக்குறோம். புருவத்திலையும் ஃபுல்லா விரிக்க கூடாது, லைட்டா கொஞ்சம் தூரம் தான் இப்படி விரிக்கணும். புருவத்தோட நடுப்பகுதி வரை தான் விரிக்கணும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இது வந்து என்னன்னா கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நரம்பு வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். கண்ணுக்கு செய்யற எக்ஸசைஸ்க்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு கண்ணை மூடி பண்ணுங்க, கண்ணை திறந்து பண்ணாதீங்க. நான் கேமரால உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கனால கண்ணை திறந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணை மூடி பண்ணுங்க. ஏன்னா நம்ம செய்யும் போது லைட்டா கையோட விரல் நுனி வந்து கண்ணில் பற்றக்கூடாது, வலிக்கும். ஸோ அதனால கண்ணை மூடி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இதையுமே 5 ஆரம்பத்துல 5ன்னு எடுத்தோம்னா 5 இல்லைன்னா 7. கண்ணை பொறுத்த வரைக்கும் 5, 7 கூடனா 9 வரையும் பண்ணுங்க. அதுக்கு மேல கவுண்ட் எடுத்து கண்ணுக்கு பண்ணாதீங்க. மசாஜிங் வந்து பண்ணும்போது கண்ணுக்கு வந்து நம்ம டைமிங் ஸ்பெண்ட் பண்றது 2 நிமிஷத்தும் இல்லைன்னா 2.5 நிமிஷத்துக்குள்ள கண்ணுக்கு எக்ஸசைஸ் இந்த மூவ்மெண்ட்டை முடிச்சிடணும். சரியா? அடுத்தது என்ன பண்றோம், நம்மளுடைய கை கட்டை விரலோட இந்த சைட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்மளுடைய விரலை என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிடறேன். விரலோட இப்படி கோர்த்தரணும். 2 கையோட விரலோட விரல் கோர்த்து நம்மளுடைய கட்டை விரல் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் கட்டை விரலுடைய இந்த சைட் பாயிண்ட், இந்த இதை என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வர்றோம். மூக்குல இருந்து கொண்டு வரணும். தெரியுதா? நான் ஒரு கையில நான் செஞ்சு காமிக்கிறேன், ஆனா 2 கையும் கோர்த்து வச்சு செய்யுங்க. 2 கை விரலையும் கோர்த்து வச்சு செய்யணும். நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து கொண்டு வர்றோம். கையோட கட்டை விரலோட சைடு, இந்த வெளி சைடு வெளிப்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கத்துல இருக்குது என்ன பண்றோம், எடுக்கணும். இதான் லாஸ்ட் பாயிண்ட். எடுத்து கைய மொத்தமா கண்ணுடைய புருவத்துக்கும் இந்த மேல கண்ணுடைய எமையோட மேற்பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுத்து வெளியே கொண்டு போகணும். கட்டவரலுடைய சைட் பாயிண்ட், கட்டவரலுடைய வெளிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல 2 விரலையும் சேர்த்துக்கோங்க. 2 கையையும் இப்படி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டீங்கன்னா இந்த விரல் மற்ற விரல்லாம் வந்து கண்ணுக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாது. அதான் புருவத்துக்கு கொண்டு போவாங்க. புருவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கண் எமை இருக்குல்ல, அந்த மே எமை, ஐ லிட்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து இப்படி மெதுவா சாஃப்டா மசாஜிங் பண்ணுங்க. மேல எமை புருவத்துக்கு கொண்டு போவாங்க, புருவத்துக்கு கீழே இருக்கிற பகுதியில பண்ணுங்க. அதே மாதிரி விரலோட நுனி பகுதியை ப்ரெஷர் கொடுக்க கூடாது,
விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம எடுக்கிறோம். கண்ணை தேய்க்காம அப்படியே கண்ணை வெளியில கூட கொண்டு போறோம். எண்ணெயை தேய்ச்சிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா கண்ணில் இருக்கிற ஹீட் எல்லாம் குறையும், நல்லா இருக்கும். அடுத்து அதே மாதிரி கண்ணை கீழ் நோக்கியும் அந்த சர்க்குலேஷன்ஸ் இருக்கணும். மேலே தனியா பண்ணணும் 5 டைம்ஸ். அடுத்து கீழ் நோக்கி இப்படி பண்ணணும். கீழ் நோக்கியும் எடுங்க. கண்ணுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ல கருவிளையம் விழுறது இல்லைன்னா குட்டியா பை மாதிரி வரும்ல, நீர் பை, அந்த இடத்தையும் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இதா இருக்கு உங்களுக்கு தெரியறக்காண்டி நான் ஒரு கையில பண்றேன். நீங்க வந்து 2 கையும் விரலோட விரல் கோர்த்துட்டு பண்ணீங்கன்னா விரலோட மத்த பகுதி வந்து நம்ம கண்ணில் வந்து குத்திராம நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். கை விரலோட கீ பகுதியும் இந்த மாதிரி இப்படி பண்ணி கொடுத்துருங்க. மேலேயும் 5 கவுண்ட், கீழேயும் 5 கவுண்ட் பண்ணிருங்க. பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடியே இருங்க. கண்ணை திறக்காதீங்க. செஞ்சு முடிச்சவங்க கண்ணை மூடி ஒரு 5-10 செகண்ட் அப்படியே நிப்பாட்டி வைங்க. கண்ணை மூடிடுங்க சார். செஞ்சு முடிச்சோன்னே டக்குன்னு கண்ணை திறக்கூடாது. ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடியே வச்சிருங்க. கண்ணை மூடியே இருங்க. தேங்க்யூ. எல்லாரும் வீடியோ கால்ஸ்க்குள்ள நிறைய பேர் வந்தது. உங்க கண்ணுல இருந்து சூடு குறையுதா? கண்ணை மூடிடுங்க. செஞ்சு முடிச்சோன்னே கண்ணை மூடி உட்காந்துருங்க. கண்ணுல இருந்து அப்படியே சூடு கீழே இறங்கும். சூடு குறையிறதுக்கு ஒரு டிராப் கண்ணீர் வெளியே வந்தா கூட ரொம்ப நல்லது, தப்பு கிடையாது. என்னடா செஞ்சு முடிச்சோன்னே கண்ணுல இருந்து கலங்கி தண்ணி வருதுன்னா யோசிக்காதீங்க. வந்தா ரொம்ப நல்லது, வரட்டும். அப்படி வரலைனாலும் தப்பு கிடையாதான். ஆனா சூடு வந்து உங்க கண்ணுல இருந்து வெளியேறும். இப்ப கண்ணை மூடிட்டு கருவெளியை மட்டும் உள்ளக்கு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. எந்த சைடுனாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் இல்லைன்னா லெஃப்ட் டு ரைட், எனி டைம் உங்களுக்கு எந்த ரொட்டேஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கிளாக் வைஸ் பண்ணுங்க 5 கவுண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் 5 கவுண்ட் பண்ணுங்க. கண்ணுக்கு முன்னாடி உங்க கையை இப்படி 2 கையும் சேர்த்து இப்படி வச்சுட்டு மெதுவா கண்ணை திறந்து உங்க கையை பாருங்க. டைரக்டா நம்ம டியூப்லைட் வெளிச்சத்தையோ அதிகப்படியான வெளிச்சத்தை நீங்க பார்க்காதீங்க. உங்க கையை பாருங்க. கையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிச்சம் வந்து கம்மியாகி கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலா கையை பார்த்துட்டு வெளியே நடத்திக்கோங்க. ஓகேவா? கண்ணு இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஓகேண்ணா தம்ஸ் அப் சிம்பிள் காமிங்க. ஓகே நல்லா இருக்குண்ணா. இல்லை உங்களுக்கு புரியல, எதுவும் டவுட் இருக்குன்னா புரியலேன்னு சொல்லிட்டு கையை எப்படி ஆட்டிருங்க. என்ன பெருமலையா புரியலையான்னோ? புரியுதா? ஓகே. அடுத்தது காதுக்கு போயிருவோமா? ஈஸியா இருக்கா கண்ணுக்கு? எதுவா இருந்தாலும் தம்ஸ் அப் சிம்பிள் காமிச்சிருங்க. ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு? புரியுதுல? காதுக்கு செய்யும்போது கம்பல்சரியா கம்மல்லாம் கழட்டி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் மசாஜ் பண்ணும்போது வளையல், மோதிரம், கம்மல் கழட்டிருங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது செயினையும் கழட்டிருங்க. ஒன்றும் பிரச்சனை. இதெல்லாம் போட்டு செஞ்சீங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா சீக்கிரம் நீங்க வந்து கோல்டு செயின்ஸ்லாம் நீங்க மாடல் மாத்துற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஓகே ஆயிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இறங்கிரும்ல கம்மல்ல, ஸோ அழுக்காயிரும். கல்லு கம்மல்ல எண்ணெய் இறங்குச்சுன்னா நம்ம அடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால சீக்கிரம் டிசைன்ஸ் மாத்திடுவீங்க. உங்களுக்குலாம் நியூ கோல்டு அசசரிஸ் வேணும்னா எண்ணெய் தேய்ச்சி அசசரிஸ் போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஓகேவா? காதுக்கு எடுப்போமா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் எடுத்து காதுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. என் கையில ஒரு கையில வந்து கேமரா இருக்கணும், ஃபோன் இருக்கனால நான் ஒன் சைடா செய்யறேன். நீங்க அட் டைம் 2 கைக்குமே 2 காதுக்கும் 2 கையில வச்சு பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? காதோட மேல் பகுதி. ஃபர்ஸ்ட் காதோட மேல் பகுதியில இருந்து கீழ் பகுதி நம்மளுக்கு வர்றது. ஸோ எண்ணெய் ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வாயில நல்லா அப்ளை பண்ணிட்டு காதுக்கு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ண போறோம். ஸோ மூமெண்ட் வந்து என்ன பண்றோம்? மேலேருந்து கீழே வரையும் ஒரு 10 கவுண்ட் 1 2 அப்ளை பண்ணிருங்க. நான் அடுத்து சொல்றேன். நிறைய பேர் அப்ளை பண்ணாம இருக்கீங்க. அப்ளை பண்ணிட்டீங்களா? உங்க கையோட இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய கட்டை விரலோ ஆள்காட்டி விரல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற விரலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதனால மற்ற எல்லா விரலையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் தான். மற்ற 3 விரலையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 விரலை வச்சு என்ன பண்றோம்? காதை இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே காதை ஒட்டி ஒட்டி இருக்கிறோம். சரிதா? இந்த மாதிரி
2 காதையுமே அட் அ டைம் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு தெரியறக்காண்டி நான் ஒரு சைடா சாய்ச்சி வச்சு செஞ்சு காமிக்கிறேன். 2 காதுக்குமே நீங்க அட் அ டைம் பண்ணுங்க. கவுண்ட் வந்து ஒரு 10 கவுண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ஈஸியா இருக்கா இது? அடுத்து என்ன பண்றோம்? நம்மளுடைய 2 விரல் யூஸ் பண்றோம். நடுவிரல் 2 விரல். மத்த விரல் எல்லாம் முடிக்கோங்க. ஜீசஸ் சிம்பல்ஸ் காமிப்பாங்கல்ல 2 விரல். அந்த 2 விரல வச்சு காதுக்கு பின்னாடி கொண்டு போய் காதோட பின் மடல் இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா? பின் மடலையும் முன்படலையும் இப்படி இந்த மாதிரி டைரக்ஷன்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது கீழே இருக்கிறதையும் ஒட்டி வச்சோம். இப்போ அடுத்து வந்து காதோடைய பின்பகுதியும் முன்பகுதியும் இப்படி வைக்கிறோம். 2 விரலை வச்சு அமுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா இருக்கா? காதுக்கு சர்க்குலேஷன்ஸ் போதா? ஓகே. அடுத்தது பண்ணுமா? அடுத்தது இப்போ நம்ம இந்த 2 விரல் தான் எடுத்துக்கிறோம். கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் மட்டும் தான் எடுக்கிறோம். மற்ற விரலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அட் அ டைம் 2 கையை வச்சு 2 காதுக்குமே நீங்க பண்ணிக்கலாம். மேல இருந்து எடுக்கணும். இப்பதான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி வரையும் அந்த சர்க்குலேஷன்ஸையும் அந்த மசில்ஸையும் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம் நம்ம. இப்பதான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து மசாஜிங் பண்ண போறோம். நான் கையை வச்சு உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்தெந்த பாதையில பண்ணணுங்கிற விஷயத்த காமிச்சிறேன். காதோடைய மேல இருந்து கீழ்பாதையை ஃபர்ஸ்ட் வெளிப்பகுதியை ஃபுல்லா என்ன பண்றோம்? மசாஜ் 5 கவுண்ட் பண்ணணும். அடுத்து உள்பாதைக்கு பண்றோம். அடுத்து உள்ளக்க பண்றோம். ஸோ 3 ஸ்டெப்பா என்ன பண்றோம்? நம்ம இந்த இடத்துக்கு ஃபுல்லா ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆரம்பிப்போமா? இந்த 2 விரல் தான். வேற எந்த விரல் கிடையாது. விரலோட நுனிப்பகுதி மட்டும்தான் அதுவும் யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுமா? இந்த இந்த ஹூக் இந்த ரவுண்ட் வருது பாத்தீங்களா? இங்க இருந்து 1 அப்படியே ப்ரெஷர் கொடுங்க. வெளிப்பகுதியில மட்டும் நல்லா காதோட கீழே ஓட்ட வரைக்கும் வரணும். அடுத்து மறுபடியும் 2 அதே சர்க்கிள்ஸ் தான் வரும். ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் 5 கவுண்ட். நல்லா விரலோட நுனிப்பகுதி வச்சு அமுக்குங்க. உங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு தயவு செய்து அமுக்குங்க. காதுல இந்த இடத்துல எல்லாம் நல்லா பக்கத்துல அமுக்கிங்க. தள்ளி 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 தேய்க்காதீங்க. பக்கத்துல இருக்க மாதிரி இந்த எறும்பு வந்து பிக் பண்ணும் பாத்தீங்களா? இப்படியே மூவ் பண்ணும்ல, அது மாதிரி விரலை வச்சு ப்ரெஷர் கொடுங்க. கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது கொஞ்சம் பெயின் வரணும். வந்தாதான் கரெக்ட். ஆனா பேரபிளா இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு குட்டி ப்ரெஷர் கொடுங்க. சார் நீங்க பண்ணுங்க. அவங்கள பண்ண விடாதீங்க. இப்போ 3rd சர்க்கிள் போய்கிட்டு இருக்கு. அடுத்து 4th. 2 கையிலையும் செய்யுங்கம்மா. அட் அ டைம்ல 2 கையில செய்யுங்க. தலையெல்லாம் திருப்ப வேண்டாம். வலது காதுக்கு வலது கை, இடது கைகளுக்கு இடது காதுக்கு இடது கைன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் அட் அ டைம் செய்யலாம். காதுல இருந்து கம்மலை கழட்டிட்டு செய்யுங்க. சரியா? இன்னும் லாஸ்ட் சர்க்கிள் முடிய போகுது. செஞ்சிட்டீங்களா? அடுத்தது உள்ளக்க செய்றோம். உள் சுற்று பண்றோம். இப்ப வெளி சுற்றுக்கு 2 விரலை யூஸ் பண்ணணும். உள் சுற்றுக்கு நம்ம 2 விரலை யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஆள்காட்டி விரலை மட்டும் வச்சு என்ன பண்ணணும்? உள் சுற்றுல ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆள்காட்டி விரலை மட்டும் வச்சு உள் சுற்றுல ஒரு அமுக்கி விட்டு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆள்காட்டி விரலுடைய நுனிப்பகுதியை வச்சு ரொட்டேட் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் புஷ் இப்படி அமைக்கி பாயிண்டா பக்கத்துல வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கையை வந்து காதோட இப்படி ஒட்டி வைக்காதீங்க. 2 கையை இப்படி தூக்கி பிடிங்க. இப்படி விரிச்சு கொடுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. காதுக்கு தலைக்கெல்லாம் பண்ணும்போது நிமிர்ந்து உட்கார்ந்து பண்ணுங்க. கை 2 கை இப்படி தூக்கி கொடுங்க. கை முட்டி தூக்கி இருக்கணும். எஸ் கரெக்ட். தூக்கி கொடுங்கய்யா. நிமிர்ந்து உட்காருங்கய்யா. விரலோட நுனி பகுதியை வச்சு காதோட உள் பாயிண்ட்டை அப்படி புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்க. உள்ள கற்க லேயர்ல புஷ் பண்ணுங்க. எந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வலி வருதோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 2 தடவை புஷ் பண்ணி விடுங்க. 5 சர்க்கிள்ஸ் இதுவுமே உள் லேயர். ஃபர்ஸ்ட் வெளியே அவுட்டிங் பண்ணோம். இப்போ உள் லேயர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இருக்கு. இது அவுட்டிங் லேயர். இந்த இருக்கு. உள்ளக்க ஒரு லேயர் இருக்கும். இது 3 லேயர் இந்த இடத்துல வரும். 3 லேயர் பண்ண போறோம். நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து பண்ணுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிமிர்ந்து உட்காருங்கய்யா. நேரா உட்கார்ந்து பண்ணுங்க. அப்பதான் நீங்க இங்க காது கொடுக்கறது முதுகு தண்டு வடத்து வழியா உங்க ரத்த ஓட்டத்தை மூளை வரைக்கும் அனுப்பி வேலை பார்க்கும். நிமிர்ந்து உட்காருங்க. முடிஞ்ச அளவு குனியாதீங்க. நிமிர்ந்து உட்காருங்க. கை விரல நல்லா தூக்கி கொடுங்க.
தலையை நேரா வைங்கம்மா. தலையை நேரா வைங்க. அம்மா 2 காதுக்கு அட் அ டைமிங்ல பண்ண சொல்லியிருக்கேன். தனித்தனியா பண்ண சொல்லல. கை முட்டியை தூக்கி கொடுங்கம்மா. தோள்பட்ட அளவு கை முட்டியை தூக்கி கொடுத்து நிமிர்ந்து உட்காந்து செய்யுங்க. கரெக்டு. ப்ரெஷர் கொடுங்க. 5 சர்க்கிள், இப்போ 3 சர்க்கிள் முடிச்சிருப்பீங்க. இன்னும் 2. காதோட மடல்ல செகண்ட் லேயர், 3 லேயரை நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த இடத்துல செகண்ட் லேயர்ல பண்றோம். ஓகே, போதும். அடுத்தது உள்ளக்க இருக்கிற பாயிண்ட். இது வந்து பள்ளமா இருக்கும். 3rd சர்க்கிள் வந்து உள்ளக்க பள்ளமா இருக்கும். ஸோ பள்ளத்துக்குள்ள குத்தும் போது கொஞ்சம் மெதுவா அமுக்கி குத்துங்க. காது ஓட்டைக்குள்ள போய் குத்திடக்கூடாது. நம்மளுடைய ஹியரிங்ஸ் உள்ளக்க ஒரு ஹோல் இருக்கு பாத்தீங்களா? நம்ம இது பட்ஸ் வச்சு உள்ளக்க இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்குலாம் நம்ம விடுவோம்ல, அந்த இதுக்குள்ள கொண்டு போய் காதை விரல என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அதுக்கு வெளியில இருக்கிற பள்ளத்துக்குள்ள போடும். நல்லா பார்த்துக்கோங்க. காதுக்கு உள்ளக்க போகக்கூடாது. காதுக்கு வெளியில ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள போய் விரலோட ஆள்காட்டி விரலோட நுனிப்பகுதி வச்சு ப்ரெஷர் கொடுங்க. அப்படியே ப்ரெஷர் கொடுங்க. அந்த இடத்துக்குள்ள அப்படியே ரொட்டேட் பண்ணி ப்ரெஷர் கொடுங்க. தெரியுதா உங்களுக்கு? யாருமே காதோட ஓட்டைக்குள்ள கையை விட்டுறாதீங்க. காது ஓட்டைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துக்குள்ள மட்டும்தான் புஷ் பண்ணணும். ஆள்காட்டி விரல வச்சு. யாரு காதுக்கு ஓட்டைக்குள்ள கொண்டு போய் விட்டு காதை கிண்டிராதீங்க. வெளியில வச்சு பண்ணுங்க. ஐயா நிமிர்ந்து உட்காருங்க. பெருமலையா, பெருமலையா குனிஞ்சி பண்ணக்கூடாது. நிமிர்ந்து உட்காரணும். தோள்பட்டை விரிச்சு நல்லா கையை திருப்பி வச்சு நிமிர்ந்து உட்கார்ந்து செய்யுங்க. எப்பவுமே முகத்துக்கு கண்ணுக்கு காது பண்ணும்போது நிமிர்ந்து உட்கார்ந்து பண்ணுங்க. ஆள்காட்டி விரல வச்சு பண்ணுங்க. சாஃப்டா பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் காதுக்கு பண்ணும்போது வலி வந்தது அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல திருப்பி ஒருக்க என்ன பண்ணணும், லைட்டா ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கை எடுத்துக்கோங்க. மெதுவா முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம காதுக்கு வெளியில பண்ணும்போது நம்மளுடைய உள்ளுறுப்பு ஆர்கன் இருக்குல்ல, சாரி, நம்மளுடைய ஜீரண உறுப்பு இருக்கு தனியா, நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் சுவாச உறுப்பு இருக்கு, நம்மளுடைய ஹார்ட் இருக்கு. இது எல்லாமே காதுக்குள்ளேயும் ஒவ்வொரு பாயிண்டட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். நரம்பு ஸ்டிமுலேட் பண்றது. ஸோ இங்க ஸ்டிமுலேட் பண்றதுனால உங்களுடைய உள்ளக்க இருக்கக்கூடிய ஜீரண உறுப்பு ஆர்கன், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், இறப்பை, அந்த இதுல இருந்தோ உங்களுடைய லங்ஸ், ஹார்ட் எல்லாத்துக்குமே இந்த இடத்த நரம்ப ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி கால் பாதத்துக்கு ப்ரெஷர் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆர்கன் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி காதுக்கு பண்ணாலும் உங்களுடைய ஆர்கன்ஸ்க்குரியது நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரெஷர் பாயிண்ட். இப்படி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா, கரெக்டா பண்ணோம் அப்படின்னா உள்ளக்க இருக்க கேஸ் வந்து வெளியேறும். ஒண்ணு ஆனஸ் பாயிண்ட்ல வெளியேறும், இல்ல வாய் வழியா கொட்டாவியா வெளியே வருது. கரெக்டா பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் பண்ண ஒரு 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸ் வரும். நம்ம பஞ்சபூத சக்தியில வந்து காது வந்து வாயு மண்டலத்தோட சேர்ந்தது. அப்ப காதுக்கு நீங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்படிதான் கேஸ் வெளியே வரும். தப்பு கிடையாது. அதனால உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கேஸஸ் எல்லாம் இது மாதிரி வெளியேற்றி விடும். அதனால தப்பு கிடையாது. ஆனா அதுக்காண்டி வரலைங்கிறதையும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க பாடியில எக்ஸஸா இருந்தா மட்டும்தான் இப்படி வெளியே வரும். ஓகேவா? காதுக்கு முடிஞ்சிருச்சா? கண்ணுக்கு முடிஞ்சிருச்சா? இதோட நம்மளுக்கு இந்த இது காதுக்குரியது வந்து சிம்பிளா இந்த அளவுக்கு போதும். நீங்க செல்ஃபா பண்றதுக்கு. இதே இது வேற யாராவது பண்றதா இருந்தா நாங்க அதை இன்னும் மைனூட்டா நாங்க பண்ணுவோம். அதுக்கு நாங்க விரல் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க வந்து ஒரு சின்னதா சிம்மின்னு சொல்லிட்டு ஒரு அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர்ல யூஸ் பண்றது ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்கும். நீடில் கிடையாது, நீடிலை விட கொஞ்சம் திக்கா இருக்கிறது. அதை வச்சு நாங்க ப்ரெஷர் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுல லாஸ்டா ஒண்ணு என்ன அப்படின்னா, காதுக்கு பின்னாடி பண்ணக்கூடிய விஷயம். நம்மளுடைய ஆள்காட்டி விரல் எடுத்துக்கோங்க. விரல் எடுத்துட்டு காதுக்கு பின்னாடி ப்ரெஷர் கொடுக்கணும். காதும் தலையும் ஜாயின் பண்ற இடத்த நல்லா தேய்ச்சி விடணும். மேல இருந்து கீழே வரை கொக்கி மாதிரி. மற்ற விரலெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மற்ற விரல் உங்க கையில இடிச்சிடும். 2 கைக்கும் சேர்த்து சமையலாம். 2 பக்கம் சேர்த்து செஞ்சிடலாம். கரெக்டா பெருமலையா செய்யுங்க. கையை ஃபர்ஸ்ட் நிமிர்ந்து உட்காருங்க. பெருமலையா கை முட்டியை தூக்கி கொடுங்க. எப்பவுமே காதுக்கு கண்ணுக்கு செய்யும் போது நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க கை முட்டியை தூக்கி கொடுத்து செய்யுங்க. ஈஸியா இருக்கும். இப்ப செய்யுங்க. மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலேன்னு அந்த இதை சர்க்கிள் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு காதை எடுத்து அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுருங்க. சும்மா லேசா மசாஜிங் பண்ணி விட்டுங்க.
கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க காதுல இருந்து அவ்வளோ ஹீட் வெளியேறும். காது ஒரு சிலவங்களுக்கு பிங்கிஷாவே தெரிய ஆரம்பிக்கும். ஹீட் வெளியேறுதா? ஓகே, சூப்பர். எனக்கு கேஸ் தான் வெளியேறுது உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சோன்னே. ம். காது ஹீட்டே வெளியேறுதா? சோ உங்களுடைய ஹீட் குறையுதா? காதுல என்னடா சூடு இருக்குன்னு நினைப்பீங்கல்ல, காதுல எவ்வளவு சூடு இருக்கு. காது இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கா? சோ இந்த மாதிரி பண்றது வந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் ஒரே ஒரு குட்டி டிப்ஸ். நைட்டு தூக்கம் வராதவங்க இருக்கீங்க. லேட்டா வருது, என்ன பண்ணாலும் தூக்கம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, காதுக்கு பின்னாடி பண்ணோம் பாத்தீங்களா லாஸ்ட் பாயிண்ட். காதுக்கு பின்பகுதியில நம்ம காதும் தலையும் ஜாயின் பண்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். எஸ். எப்ப தேய்ச்சாலும் நம்ம ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணும்போது மத்த 3 விரல க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த மத்த 3 விரல் என்ன பண்ணும், வேற ஏதாவது ஒரு இடத்த போய் குத்திக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணும். இருக்கா? காதுக்கு பின்னாடி பாயிண்ட் இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். ஆனா தேய்க்கும் போது லைட்டா எண்ணெய் ஏதாவது போட்டுட்டு தேய்ங்க. சும்மா தேய்ச்சிடாதீங்க. பிற ஸ்கின்ல இருந்து ஹீட் ஏற ஆரம்பிச்சிடும். ஹீட் வெளியேறாம ஹீட் ஏற ஆரம்பிச்சிடும். ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். நல்லாவும் தூங்குவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து கீழே லைட்டா நம்ம இந்த கம்மல் போடுற பாயிண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா இப்படி அமுக்கி அமுக்கி விட்டுக்கோங்க. 2 விரலை வச்சு நல்லா ப்ரெஷர் இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. 2 கைட்டையும் நல்லா இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல எல்லாம் சர்க்குலேஷன்ஸ் போகணும். கம்மலே வந்து நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது நம்ம ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. அதை ஸ்டெம்லேட் பண்ணி விடணும் அப்படிங்கறனால தான் அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல எல்லாம் அமுக்கி கொடுக்கணும் அப்படிங்கறக்காண்டி தான் டைட்டா நம்ம ஒரு கம்மல் போடுறது. மூக்குக்கும் அதே மாதிரி தான். மூக்குல வந்து 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டுட்டோம்னா இந்த இடத்துல இருந்து சர்க்குலேஷன்ஸ் கரெக்டா வரும். சைனஸ் பாயிண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். இங்க நம்ம அமுக்கி மூக்கு குத்தி போடும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் மூக்கு குத்துறது, காது குத்துறதெல்லாம் நம்மளுக்கு பண்றாங்க. மீதி காலத்துல ஜென்ஸ்மே பண்ணதான் செஞ்சிருக்காங்க. லேடிஸ்க்கு மட்டும் இது கிடையாது, ஜென்ஸ்க்கும் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? முடிஞ்சிச்சா? எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நான் இந்த செக்ஷனை இப்படியே முடிச்சுக்கிறேன். உங்களுக்குரிய பாயிண்ட் கரெக்டா நாங்க கொடுத்துட்டோம். ஸோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற எந்த டவுட்னாலும் எப்பனாலும் ஃபோன் பண்ணுங்க. எனக்கு யாரெல்லாம் கூட ஃபோன் பண்ணீங்க? 2, 3 பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் சார் மியூட் எடுத்து விட்டுருங்க சார் இனிமேல். நீங்க அன்மியூட் பண்ணீங்க மேடம். எடுத்துட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. மேடத்துக்கு யாராவது பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நான் ஃபோன் வணக்கம் மேம். நளினி மேம், நீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஓகே மேம். நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். இப்ப எப்படி இருக்கீங்க? இளநீர் குழம்பு வந்து எங்க விழுப்புரம் பக்கம் வந்து தேடி பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. என்னது மேம்? இளநீர் குழம்பு சொன்னீங்க நீங்க. ஆமா. அது வந்து இங்க விழுப்புரம் பக்கம் தேடி பார்த்தேன். எங்களுக்கு கிடைக்கல அது. சரி, ஓகே. எனக்கு நான் போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு இங்க இருக்கான்னு கடையில அவைலபிள் இருக்கான்னு பார்த்துட்டு வேணா உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே. ஓகேவா? அகிலா மேம் வந்து என்னது? பூண்டு தைலம் அப்படின்ற மாதிரி. நேத்திரப்பூண்டு தைலம். நேத்திரப்பூண்டு தைலத்துக்கும் இளநீர் குழம்புக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துறேன் நானு. நேத்திரப்பூண்டு தைலம் வந்து கண்ணுல வந்து நம்மளுக்கு கண்ணோட என்ன சொல்றது, கண்ணுல எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கோ இல்ல கண்ணோட விஷன் வந்து நல்லா தெரியறக்காண்டி நேத்திரப்பூண்டு தைலம் போடுவாங்க. சரியா? அது கண்ணுல அதே மாதிரி அழுக்கு சேர்ந்தா நம்மளுக்கு ஒரு இதுக்கு இந்த இடத்துல நீர்ப்பை மாதிரி சேரும். இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரும். அந்த இதை ரிலீஸ் பண்றதுக்கு நேத்திரப்பூண்டு தைலம் போடுவாங்க. இது வந்து இளநீர் குழம்பு வந்து நேத்திரப்பூண்டு தைலம் வந்து சித்தாவுடையது. இளநீர் குழம்பு வந்து ஆயுர்வேதாக்குரியது. இளநீர் குழம்பு வந்து என்ன, நம்மளுக்கு அந்த புற விழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணை சுத்திலாம் அந்த திரை மாதிரி வர்றது புற விழுதுன்னு சொல்லிட்டு கேட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறது, அந்த புறையை கரைச்சி எடுத்து விடுறது வந்து இளநீர் குழம்புல உண்டு. எனக்கு ஆல்ரெடி வந்து இது ஜாபிக் வந்து நடந்துருக்கு மேம். ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி.
போட்டிருந்தேன். அதுக்காக ஜாப்பனீஸ்ல ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணுது. ஆனா நேத்திரக்கூட தைலம் விசாரிக்கும்போது பார்த்தா, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்க நேத்திரக்கூட தைலம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. எனக்கு அது குழப்பமா இருக்குது. ஓகே. இளநீர் குழம்பு எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா ஆயுர்வேதாதுல வந்து நாங்க கேட்ராக்ட் ரிமூவ் பண்றதுக்கு இளநீர் குழம்பு யூஸ் பண்ணுவோம். அது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? அதுல நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆபரேஷன் ஸ்டேஜ்ல இருந்தாலுமே கண்டினியூஸா அது போடும்போது அவங்களுக்கு அது ரிலீஸ் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஏம்மா வணக்கம்மா. சொல்லுங்கய்யா. ஏம்மா அந்த இளநீர் குழம்பு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முண்டுமா போடணும்? உள்ளக்க பிரச்சனை கண்ணுல வந்து புரை இருக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு நாளைக்கு 2 வேளைங்கிற மாதிரி ஒரு 15 நாள் இப்படி போட சொல்லி அதை நாங்க புரை இருக்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கேன் மாத்தி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிலீஸ் பண்ணும்போது வாரத்துல 2 நாளா மாத்தி விட்டுருவோம் ஐயா. ஓகே சந்தோஷம். தேங்க்ஸ். சரியா. சொல்லுங்க மேடம். பேசுறது சரியா கேட்கல. நான் சொல்லுங்க என்ன சாப்பிட்டா? என்னது இன்னொரு கண்ணும் கேட்கல. உங்க இது இறையுது. மேடம் உங்க இதுதான் மேடம். நீங்க மீட் மியூட் பண்ணுங்க நளினி மேம். மத்தவங்களுடைய லைன் இறைச்சலா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார் அவங்க லைனே வந்து நெட்வொர்க் ப்ராப்ளத்துல இருக்காங்க. மேடம் இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. நேந்திர மூடு தைலம் விட்டா கண் பிரஷர் வந்து கூடுது. கண் தொந்தரவு கூடுதா? பிரஷர் கூடுது. அப்படியா? எனக்கு நேந்திர மூடு தைலத்தை வந்து அவ்வளவு தூரம் எனக்கு நான் யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த இதுல நாலேஜ் கிடையாது. ஆனா இளநீர் குழம்பு நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதனால எனக்கு அந்த விஷயம் வந்து தெரியும். சரி, நேந்திர மூடு தைலம் என்கிட்ட 2 பாட்டில் நேந்திர மூடு தைலம் என்கிட்ட 2 பாட்டில் அவைலபிள் இருக்கு. அதான் ஏதாவது ஒரு சித்தா டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க நேந்திர மூடு தைலம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சித்தால வந்து நேந்திர மூடு தைலம் மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 கண்ணு தைலம் இருக்கு. சரிங்க. யாருக்கு எதுங்கிறது தேவைப்படுறத அவங்க பார்த்து சொல்லுவாங்க. நீங்க அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா ஆயுர்வேதால வந்து இளநீர் குழம்பு தான் மொத்தத்துக்கே அவங்க கண்ணுக்கு கொடுக்குறாங்க. அதனால இளநீர் குழம்பு பத்தி எனக்கு தெரியும். இளநீர் குழம்பு வந்து கண்ணு இது விட்டோம்னாக்கா பாட்டில் ஒரு நாள் விட்டோம்னாக்கா அந்த புறை வந்து நீங்குங்களா? வாரத்துல ஒரு நாளையா உங்க புறையோட அளவு எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி நாங்க ஒரு நாளைக்கு 2 வேளை இப்படி எடுக்க சொல்லுவோம். இத்தனை நாளைக்கு 2 வேளைன்னு எடுக்க சொல்லி அதை அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பார்க்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சி விட்டு நாங்க வேலை பார்ப்போம். உங்களுடைய புறை எப்படி டெஸ்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி செய்வோம். சரிங்க மேடம். சரியா? வேற யாருக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லைன்னா நம்ம கிளாஸ் வணக்கம் மேடம். இளநீர் குழம்பு வந்து எப்படி அப்ளை பண்றதுங்க? கண்ணுல எவ்வளவு டிராப்ஸ்? நம்ம எப்படியும் சொட்டு மருந்து ஊத்துவோம்னா அந்த மாதிரி தான் கண்டெய்னர் இருக்குமா. நம்ம அதை வந்து கண்ணை திறந்துட்டு ஒரு டிராப் ஊத்திக்கலாம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஆனா நான் சொன்ன இளநீர் குழம்பை வந்து நீங்க விட்டுட்டு என்னை திட்டுற அளவுக்கு ஒரு எரிச்சல் இருக்குமா அதே நான் சொல்லிடுறேன். மழை அப்படி தூக்கி கண்ணுல வைக்கிற மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும். நல்லா சூப்பர் எரிச்சல் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு நிமிஷம் கூட சொல்ல முடியாது. 30 செகண்ட் கிட்டதான் அந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தண்ணி ஃபுல்லா அவங்க கண்ணுல இருந்து அழுக்கு தண்ணி எல்லாமே கரைஞ்சி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்ணு அவ்வளவு சில்லுன்னு இருக்குமா. அந்த ஒரு 30 செகண்ட் நீங்க அந்த எரிச்சலை தாங்கிட்டீங்கன்னா சரியா போயிரும். ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குதுமா. எல்லாத்துலயுமே கிடைக்கதான் செய்யுது. சித்தா மெடிக்கல் ஷாப் ஆயுர்வேதால கிடைக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நான் எங்களுக்கு இங்க லோக்கல்ல எனக்கு அவைலபிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணா வாங்கி கொரியர் அனுப்பிடுறேன் உங்க ஏரியாக்குள்ள கிடைக்கலன்னா. கொஞ்சம் ரேரா தான் கிடைக்குது. ஏன்னா இது ரொம்ப மூவிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க ஷாப்ல எல்லாம். நிறைய இடத்துல தெரியவும் செய்யாது. மேடம் இன்னொரு இது, இந்த நேந்திர மூடு தைலம் விடும்போது இந்த எரிச்சல் தான். இந்த எரிச்சல் முடிஞ்ச உடனே
அந்த தண்ணீர் வந்து ஒரு நிமிடத்துக்கு ஃபுல்லாவே வடியுது. அப்புறம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருளை தூரமா இருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியுங்க. அப்படியா? ஆமாங்க. நான் நேந்திரப்பொடி தைலம் யூஸ் பண்ணது இல்லையா? முருங்கை தைலம்னு இன்னொன்னு வரும் கண்ணுக்கு. அது யூஸ் பண்ணியிருக்கேன். இளநீர் குழம்பு யூஸ் பண்ணுவேன் நானு. ஓகே. நான் ஃபோன் பண்றேன். இளநீர் குழம்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. அப்படியா? சரியா. எனக்கு ஃபோன் பண்ணிட்டு WhatsAppல எனக்கு அதே இப்ப உங்களுக்கு குடுக்குற நம்பர் தான் WhatsApp நம்பரும். சோ WhatsAppல ஓகே. எனக்கு மெசேஜ் போடுங்க. அட்ரஸ் போட்டு எனக்கு இளநீர் குழம்பு வேணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அனுப்புறேன் மேடம். நான் பாட்டிலோட இது காமிப்பேன். பாட்டில் இந்த சைஸ்ல தான் வரும். சின்னதா தான் வரும் பாட்டில். தெரியும் மேடம். இந்த சைஸ்ல தான் வரும். அமௌண்ட் வந்து 36 46 தான் நினைக்கிறேன். 50 ரூபாய்க்குள்ள தான் வரும். இது வந்து ஆயுர்வேதா மருந்து. வணக்கம் மேடம். நேந்திரப்பொடி தைலம் வேணும்னா என்கிட்ட கேட்கலாம் மேடம். எனக்கு அவைலபிள் இருக்கு. எனக்கு நேந்திரம்பொடி தைலம் எனக்கு வேண்டாம். எனக்கு இது இளநீர் குழம்பு தான் நான் எல்லாத்துக்கும் கேட்கறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். சோ வேணும்னா நான் எங்க கடையில சொல்லி வாங்கி தரேன் நானு. ஓகே மேடம். தேங்க் யூ. அவைலபிள் இருக்க தான் செய்து எனக்கு இங்க வேண்டியது இல்ல சார். நன்றி. இளநீர் குழம்பு நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த கண்ணுக்கு வந்து நல்லா அடுத்த நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் திரும்ப சொல்லிடுறேன். இளநீர் குழம்பு ஆயுர்வேதால இருந்து ப்ரொடக்ட் பண்றது. நேத்திரம்பொடி தைலம், முருங்கை தைலம்னு சொல்லி எல்லாம் கண்ணுக்கு வரும். அது வந்து சித்தாவோட ப்ரொடக்ஷன். சரிங்க மேம். இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிருங்க. இளநீர் குழம்புன்னு சொன்னோடனே எல்லாரும் இளநீர் கொண்டு போட்டு குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சு காய்ச்சி போட்டு போறாங்க. அது ஆக்சுவலா இளநீர் குழம்புன்றது இளநீய வந்து பண்றாங்க. இளநீர் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா இளநீய வந்து எப்படி ப்ராசஸ் எடுக்கணும், அதுல இன்னும் என்னென்ன மருந்தெல்லாம் சேர்க்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது, நல்லா கட்டியா நீங்க அந்த வத்த குழம்பு வைப்பாங்க பாத்தீங்களா? ஹோட்டல்ல எல்லாம் வத்த குழம்புனாலே நல்லா செம்ம கட்டியா கொண்டு வந்து கொடுப்பாங்களா, ஒரு மாதிரி கருப்பா. அது மாதிரி இருக்கும் இளநீர் குழம்பு. நேத்திரம்பொடி தைலம் இதெல்லாம் வந்து லிக்விடா தண்ணியா இருக்கும். இது வந்து செம்ம கட்டியா இருக்கும். ஓகேங்க மேம். அதோட பெஸ்ட் ஏன்னா மயில்வேந்தன் சார்லாம் இப்பவே போய் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாரு. அதனால எப்படி விளக்கணும் உங்களுக்கு முறையா கேட்டு செய்ய சொல்லுங்க. நன்றிங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து கீலர் பாஸ்கர் ஐயா வந்து விசிறி பத்தி பேசினார்ல. சோ விசிறில இன்னும் ஒரு வகையான ஒரு விசிறி இருக்கு. பிளாஸ்டிக் விசிறி எல்லாம் நம்ம எங்க சைடு பிளாஸ்டிக் விசிறி நாங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இன்னொன்னு என்னன்னா பனை ஓலையில பண்ற விசிறி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனை ஓலை, தென்னை ஓலையில பண்ற விசிறி இருக்கும். அத வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விசிறி எடுத்து வீசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சில்லுன்னு காத்து வரும். அதே மாதிரி அது பேர் என்னது, வெட்டி வேறு விசிறி தனியா வரும். அந்த விசிறியும் என்ன பண்ணுங்க, தண்ணிக்குள்ள முக்கி வச்சுட்டு அதை வீசினீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு வரும், காத்தும் சில்லுன்னு வரும். இப்ப எல்லாருமே வெயில் அடுத்து நம்ம டார்கெட் பண்ற பொசிஷன் வந்துட்டோம். குளிர்ல இருந்து வெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோம். சோ உங்க ஜன்னல்ல வந்து என்ன பண்ணுங்க, வெட்டி வேரை வந்து நீளமா பாய் மாதிரி பின்னி வருது. அத வந்து ஜன்னல்ல ஒரு சைடா கெட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா, வெயில் வந்து வெட்டி வேர்ல பட்டு பட்டு உள்ளக்க வரும்போது அதுல தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த தண்ணியோட சில்னஸும் அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஸ்ப்ரே ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஸ்மெல்லும் வரும். அதே சமயம் சில்னஸும் கூடும். சோ அதனால ஜன்னல் பக்கத்துல ஃபுல்லா வெட்டி வேறு பாய் மாதிரி விக்குது. அதை வாங்கி நீங்க மாட்டி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏசி அவாய்ட் பண்ணுங்க. ஏசி வீட்டுக்கும் கெடுதல், நாட்டுக்கும் கெடுதல். பொல்யூஷன்லயே முக்கியமான பொல்யூஷன் ஏசி பொல்யூஷன் தான். ஓசோன் மண்டலத்தை ஓட்ட போடுறது. அதுல இருந்து வர்ற ஒரு கேஸ் தான் டைரக்டா எந்த ஒரு விஷயமும் அதாவது நம்ம சுத்தில வர்ற வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வரக்கூடிய புகையை முதற்கொண்டு என்ன பண்ணிரும், மரம் வந்து அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். கரியம்ல வாயுத ஃபுல்லா அதை எடுத்துட்டு ஆக்சிஜன்ஸை வெளியே கொடுக்கும்ல மரம். நிறைய மரம் வைங்க, அதனாலதானே சொல்லிட்டு இருக்காங்க. ஹைவேல முதற்கொண்டு செடி ஃபுல்லா மரம் ஃபுல்லா நடுவுல ஃபுல்லா வைக்கிறதுக்குன்னா அதுல இருக்கிறத ஃபுல்லா கெமிக்கல்ஸ் அதை எடுத்துரும். ஆனா கேஸை வந்து எந்த ரெண்டு விஷயத்த வந்து மரம் முதற்கொண்டு அப்சர்வ் பண்ணாது அப்படின்னா, ஒண்ணு ஏசி, இன்னொன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கேஸ் வெளியே வரும். அதையும் என்ன பண்ணாது, நம்மளுடைய எந்த ட்ரீயும் அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி ஏசில இருந்து வரக்கூடிய ஒரு கேஸையும் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. அது டைரக்டா மேல ஏறி ஓசோன்ல வந்து ஹோல்ஸ் போறதுக்கு ரீசன் அது ரெண்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏசியை அவாய்ட் பண்ணுங்க. ஏசி அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏசி இன்கேஸ் ரொம்ப யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல மேல இருக்கீங்க, அப்படியே டைரக்டா ஹீட் இறங்குது அப்படின்னா, நீங்க போய் அந்த ரூம்குள்ள வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஏசியை போட்டு வச்சுட்டு நீங்க போய் படுக்கும்போது ஏசியை ஆஃப் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா அந்த வால்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை ஃபுல்லா அது என்ன பண்ணிடும், ஹீட்டை குறைச்சி கொஞ்சம் உங்களுக்கு கூலிங் பண்ணி கொடுக்கும். அதுவே உங்களுக்கு பேலன்சஸ் கரெக்டா இருக்கும். அதை மாதிரி பண்ணிக்கோங்க.
ஏசி அதே மாதிரி நீங்க யூஸ் பண்றதுக்கு அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பொசிஷன்ல யூஸ் பண்ணும்போது நல்லா கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏசில இருந்து வர்ற ஒரு வெளியில எப்படி கேஸ் வெளிய போய் பிரச்சனை பண்ணுதோ, அதே மாரி ரூம்குள்ளேயும் ஒரு கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து உங்க லங்ஸ்ல பிரச்சனை குடுக்கும். அது சைலன்ட் கில்லரா அது நடக்கும். ஏர் கூலர் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதுலயும் வைக்கோல்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஏர் கூலர் சின்னதுல இருந்து பெருசு வரை நல்லாவே கிடைக்குது. அவைலபிள்ஸ் ரேட் ரீசனபிள் ரேட்ல யாருக்கு எப்படி வேணுமோ, அது மாரி ஏர் கூலர் யூஸ் பண்ணுங்க. பிரச்சனை கிடையாது. ஏர் கூலர்ஸ் பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா அவாய்ட் பண்ணுங்க. சாப்பாடு உள்ளக்கு இன்டேக் எடுக்கிறதுலாம் நல்லா கூலிங்கா எடுத்துக்கோங்க. யார் யாரெல்லாம் இல்ல காலையில வெயில் காலம் வந்தோடனே பழைய சோறு சாப்பிடுற பழக்கம் இருக்கு? எனக்கு இருக்கு மேடம். பிரேக்ஃபாஸ்டே பழைய சோறு நாங்க சாப்பிடுவோம். வெயிலுக்கு கூலிங்கா இருக்கும். அவங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க குக்கர்ல இல்ல பாத்திரத்துல வந்து சாதம் வைக்கிறீங்க. சாதம் வடிச்சிட்டீங்க. அதெல்லாம் ஓகே. அதுலயே தண்ணி ஊத்தக்கூடாது. மண் பாத்திரத்துல அந்த சாதத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மண் பாத்திரத்துல தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்திட்டு மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே அந்த தண்ணிய வடிச்சு தனியா எடுத்து வச்சிருங்க. கீழ ஊத்திராதீங்க. தனியா எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்க. தண்ணி ஊத்தி காலையில என்ன பண்ணிருங்க, ஒரு குட்டி வெங்காயம், ஒரு குட்டி பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்களுக்கு சேராதவங்கலாம் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு 2ஆ தட்டி ஒரு 3, 4 மிளகு போட்டு காலையில புது தண்ணியில அத ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 8 மணிக்கு மேல ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அத நல்லா கைய விட்டு சாதத்த பெனஞ்சு நல்லா மூவ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கொஞ்சம் உப்புக்கல் போட்டு சாப்பிடுங்க. சாதத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உப்பு போடாம ஆக்க பழகிக்கோங்க. சாதத்துல அதிகமா ஸ்டார்ச் இருக்கும்போது, உப்ப சேர்க்கும்போது, உப்போட தன்மை அங்க போகும்போது தான் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பிரஷரும் இன்க்ரீஸ் ஆகும். சாதத்துல மட்டும் உப்பு போடாம சமைச்சுக்கோங்க. உங்களுக்கு சாதமும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்க பாடியில இருக்கக்கூடிய சால்ட்டோட கண்டென்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். அப்போ மறுநாள் நீங்க சாப்பிடும்போது அதுல உப்பு சேர்த்துக்கோங்க. இல்ல உப்புக்கு பதிலா ஊறுகாவ நீங்க அந்த கஞ்சில வ பழைய சாதத்துல சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. வெங்காயம் அதே மாரி ஒரே ஒரு வெங்காயம் என்ன அப்டின்னா, பழைய சாதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ச் கண்டென்ட்ட வந்து கண்ட்ரோலேஷன் பண்றதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு வெங்காயத்த மட்டும் கட் பண்ணி போட்டு ஊற வச்சீங்கன்னாவே போதும். அது 1 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரத்துக்குள்ள அத அப்சர்வ் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வெங்காயத்த சாப்பிட்டாலும் சரி, இல்ல கீழ போட்டாலும் சரி உங்க சாய்ஸ். ஸோ இந்த மாரி பழைய சாதத்த சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். இதுல தேவைப்பட்டுச்சுன்னா மோர் கலந்து கூட நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த இதுல போடக்கூடாது, குக்கர்லயோ, பாத்திரத்திலயோ போடாதீங்க. ஏன்னா அதுல வந்து நம்ம ஊற வைக்கும்போது அதுல இருந்து ஒரு ஆசிட் வந்து வரும். ஸோ அந்த தண்ணீல இருக்கிற ஆசிட் வந்து உங்களுடைய பாத்திரத்துல இருக்கிற மெட்டல வந்து அரிச்சிரும். அந்த இத அரிக்கும்போது அது நம்ம கெமிக்கல்ஸ் உடம்புக்குள்ள போகும்போது நம்ம உடம்புக்குள்ள பிரச்சனை வரும். அதுக்காண்டி பாத்திரம் மாத்தி நீங்க குட்டி மண் பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க சம்மருக்கு. அந்த பாத்திரத்துல ஒரு கைப்பிடி சாதத்த அதுல போட்டு மறுநாள் பழைய சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒண்ணுமே செய்யாது. பழைய சாதம் சாப்பிட்டு சளி பிடிக்கிறது, இல்ல நீர் கோர்த்து உங்களுக்கு ஏதாவது தலைவலி வர்றது இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. ஸோ மண் பாத்திரத்துல மாத்திக்கோங்க. ஓகேவா? மேடம் கண்ணாடி போடாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் மேடம்? கண்ணாடி போடாம இருக்கணுமா? யார் பேசுறீங்க? வீடியோஸ்ல இருந்து பேசுங்க. நான் தான் மேடம். நீங்களா? தயாளன் மேடம். உங்களுக்கு என்ன ஏஜ் சார் ஆகுது? எவ்வளவு நாளா போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 20 வருஷமா போடுறோம் மேடம். ஓகே. என்ன வயசாகுது? இப்போ 66 நடக்குது மேடம். என்ன ரீசன் காண்டி போட்டிருக்கீங்க 20 வருஷமா? தூர பார்வை இருக்கு, கிட்ட பார்வை 2 இருக்கு மேடம். 20 வருஷமா ஒரு ஏஜுக்கு மேல பழகுன பழக்கத்தை மாத்துறது கஷ்டம்யா. முயற்சி சரியா? பண்ணலான்ட்டு கேக்குறேன் மேடம். நீங்க பண்ணக்கூடியது 20 வருஷத்துக்கு முன்னாடியே முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 20 வருஷம் கழிச்சு ட்ரை பண்றீங்க. அப்போ இத பத்தி புரிதல் இல்ல மேடம். இப்பதான் தெரியுது மாத்திக்கணும்ட்டு. சரி. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ட்ரை பண்ணுங்க. கண் பாதைக்கு கண்ணுக்கு இப்ப குடுத்த மசாஜிங் நல்லா பண்ணிக்கோங்க. சாப்பாட்டுல நான்வெஜ்லயும் பால் எடுக்கிற பழக்கம் இருக்கா? நான்ஸ்டிக் பேன் இல்ல மேடம். அதாவது வெஜிடேரியனா? நீங்க நான் வெஜிடேரியனா சாப்பாடு எடுக்கிறது? நான் வெஜிடேரியன் தான் மேடம். வெஜிடேரியன். ஓகே. அது என்னது?